முன்னாள் பாரத பிரதமர் சர்வாதிகாரி போல் செயல்பட்டு ஜூன் 25, 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனம், அதுதான் எமர்ஜென்சி சொல்றோம். அதை நாம் எதற்காக கருப்பு தினமாக கடைபிடித்து வருகிறோம் என்பதை இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில ஓபிசியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஸ்ரீ வீர திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம விரிவாக எடுத்துரைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கும் நகர மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கிருஷ்ணராஜ் அவர்களே, மாநில அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர் மூத்த நிர்வாகி ஸ்ரீ செல்வம் அவர்கள், மூத்த நிர்வாகி ஆரம்பகால பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரதிய ஜனசங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்த திரு இளங்கோவன்ஜி அவர்களே, நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மிக இளம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பெருமைக்குரிய அன்பு சகோதரர் திரு வில்லியம் ரிச்சர்ஸ் ஜான்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய மாநில பொறுப்பாளர் முன்னாள் நீதிபதி அன்பு சகோதரர் திரு அருள்ஜி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஏனைய மாநில நிர்வாகிகளே, நகர மாவட்டத்திற்கு உட்பட்ட முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளைப்பேட்டை, நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை உட்பட்ட அனைத்து தொகுதிகளுடைய தொகுதி தலைவர்களின் நிர்வாகிகளே, அனைத்து அணியினுடைய பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம இந்த விஷயத்துக்கு காலையிலே நமக்கு சரியான முறையில் மாநில பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ப்ரொஃபசர் ராமசீனிவாசன்ஜி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ஒரு அவலமான ஒரு நிலை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அரங்கேறியது. இன்றைக்கு தமிழகத்தை சார்ந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு தருணம். என்ன சொல்லி ஏற்றுக்கிறாங்கன்னா, வாழ்க ஜனநாயகம், ஜெய் டெமோக்ரசி அப்படின்னு திருமாவளவன் ஏத்துக்கிறாரு. மீதி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஜனநாயகம் வாழ்க. அதுக்கு மேற்பட்டு போய் ராகுல் காந்தி இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்றாரு ஜெய் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு. கொஞ்சம் கூட ரத்தம், மானம், சூடு, சொர்ணம் இல்ல. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கி இந்த தேசத்திற்காக அரும்பாடுபட்ட பல தலைவர்களை, லட்சக்கணக்கான தலைவர்களை சிறையிலே அடைத்து துன்புறுத்தி 2 வருட காலம் சித்திரவதைகளை அனுபவித்து ஜனநாயகத்தை கொலை செய்த நீங்கள் ஜெய் ஜனநாயகம், ஜெய் டெமோக்ரசி நீங்க சொல்லி பதவி ஏற்றுக்கிறீங்க. அதனாலே நாம் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இவருடைய முகத்திரையை கிளை வாரியாக கிழிக்க வேண்டும். இந்த ஒரு சம்பவத்தை தயவு செய்து கொண்டு போங்க. எல்லா மீடியாலையும் வந்திருக்கு, லோக்சபால நடந்தது எல்லா மீடியாலையும் வந்திருக்கு. ஜனநாயகத்துக்கு விரோதமா 1,20,000 தலைவர்களை சிறையிலே அடைத்து விட்டு அதுல 1,00,000 பேர் நம்முடைய பாரதிய ஜனசங்கத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய தாய் இயக்கத்தினுடைய தலைவர்களும், ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட, மொராய் தேசாய் உள்ளிட்ட, அத்வானி உள்ளிட்ட, வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவர்களும் அடங்கி 1,00,000 பேர் சிறைக்கு போனாங்க. மீதி 20,000 பேர் தான் மற்றவர்கள். மொத்தத்தில் இருக்கிற 1,20,000 பேர்ல 1,00,000 நம்முடைய ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை சார்ந்த RSS சார்ந்த தலைவர்களும் நம்முடைய தலைவர்கள் தான். ஆனா மீதி பேரை பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியலன்னா, பிடிக்க போனாங்க. இந்திரா காந்தி சொல்றாங்க, எங்க இந்த RSSல உள்ளவங்க எல்லாம் போய் பிடிங்க, அதுக்கு ஒரே அடையாளம் இருக்கு, எங்க கூட்டம் நடந்ததோ அங்க லைனா செருப்பு விட்டுருப்பாங்க, போய் பாருங்க. ஆனா நம்ம ஆளுங்க ரொம்ப புத்திசாலி இல்லையா, இந்திரா காந்தியை கிழிச்சுட்டு எமர்ஜென்சி நிலையை எவ்வளவு ஜனநாயக படுகொலையை மக்கள் மத்தியில கொண்டு போய் தீவிரமா பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக பல கூட்டங்கள் நடத்தினாங்க, RSSம் பிஜேபியும் பரிவார அமைப்புகளும். ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க கண்டுபிடிக்க முடியல போய் அரசு பண்ண போனவங்க. ஏன்னா நம்ம தெளிவா என்ன பண்ணாங்க, வெளியே செருப்பு காய்ச்சி விட்டு போறது, செருப்பு வேற எங்கேயோ விட்டுட்டு வேற எங்கேயோ கூட்டம் நடத்துறது. இவங்க நினைச்சுக்கிறாங்க மண்டபத்தில் நடத்துவாங்க, மிகப்பெரிய ஹால்ல நடத்துவாங்க, ஸ்டார் ஹோட்டல் நடத்துவாங்க மீட்டிங். நம்ம ஆளுங்க சுயம் சேவகர்கள் எல்லாம், பாரதிய சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சுயம் சேவகர்களுடைய நிர்வாகிகளோட வீட்டுல, ஒரு சுயம் சேவகர் வீட்டுல தான் கூட நடத்துவாங்க. ஆகையினாலே
அந்த காலத்திலே நம்ம தெளிவா நாட்டுக்காக சேவை செய்தவர்கள் எல்லாம். அதனாலதான் சொல்றேன், இந்த ஜனநாயக படுகொலை செய்த அந்த நாளை கருப்பு தினமாக நம்ம கடைபிடித்து வருகிறோம். நிச்சயமாக கூடிய விரைவில் காவி தினமாக மாற வேண்டும். கருப்பு தினம் என்பது ஜனநாயகம் முழுமையாக காப்பாற்றப்பட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி அழித்து இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி தாமரை கொடி உலகெங்கும் பறக்குது. இப்போ உலகத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்குது. உலக தலைவர் தான் மோடி. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு சொல்றாங்க 240 சீட்டுன்னு சொல்லிட்டு 241 சீட்டு கிடையாதுங்க. அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு வந்தார்னா எதிர்ப்பே இல்லாம வந்தார், அத்தனை சீட்டு பிடிச்சாரு. இன்னைக்கு தீவிரவாதிகள் எதிர்ப்பு, மைனாரிட்டி எதிர்ப்பு, சில சமுதாயங்கள் எதிர்ப்பு, யாரெல்லாம் உத்தரப்பிரதேசல சுட்டு தள்ளாங்களோ அவங்க குடும்பம் எதிர்ப்பு, எல்லா எதிர்ப்பையும் மீறி எல்லா கொக்கி சிபிஐ சிபிஎம் எல்லாமே சேர்ந்து 20 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போட்டிட்டு அவங்க மொத்த வாகனங்களுடைய எண்ணிக்கை 200 உள்ளதான். அந்த வகையில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதனால நமக்கு என்ன ஒரு சரியான சில தோல்விகள் தமிழகத்திலே புதுச்சேரி வந்திருக்குதுன்னா நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் உஷாரா இருக்கணும். இனிமேல் நம்ம இயக்கத்தை சரியான முறையில எந்த ஒரு பாகுபாடு இல்லாம ஒற்றுமையாக நம்ம கொண்டு போய் நம்ம பண்ணோம்னா, எல்லாரும் உழைச்சோம்னா, கிளைவாரியா உழைச்சோம்னா, தொண்டர்களை நிர்வாகிகளை அரவணைத்து சொல்வோமானால் நிச்சயமாக 100% வெற்றி நம்மை தேடி வரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தின நகர மாவட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகை புரிந்துள்ள அத்தனை தாமரை சொந்தங்களுக்கும் என் பரிமாண வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.